வணக்கம் வீவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம் திருமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 6 பார்ப்போமா? ரிஷிகுமாரனால் சாபம் பெறப்பட்ட பரீட்சித்து மகாராஜா ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமியை அணுகி ஸ்ரீமத் பாகவதத்தை 7 நாட்களும் கேட்கிறார். இதனை நாம் விளக்கமாக காண்பதற்கு முன் எந்த காரணத்தினால் நாம் ஸ்ரீமத் பாகவதத்தை படிக்க வேண்டும் அல்லது கேட்க வேண்டும், எந்த காரணத்தினால் இந்த பாகவதத்தினை சப்தாகம் என்று கூறுகிறோம், இந்த பாகவதத்தின் கதைகளை பாகவதத்தினை கேட்பதால் ஏற்படும் பலன் என்ன என்பதை பத்ம புராணத்தில் கூறியுள்ள கதைகளின் மூலம் அறிந்து கொள்வோமா? இந்த கலியுகத்தில் எந்த ஒரு செயலையும் பலனின்றி செய்வது என்பது மிக குறைவு. நாம் கோவிலுக்கு சென்றால் கூட ஏதேனும் ஒரு எதிர்பார்ப்புடன் தான் செல்கிறோம். இப்படி இருக்கின்ற நிலையில் ஸ்ரீமத் பாகவத புராணம் மிகவும் பெருமை வாய்ந்ததாகும். இதனுடைய பெருமைகளையும் பலன்களையும் வாருங்கள் நாமும் அறிந்து கொள்வோம். ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதால் ஏற்படும் பலன்கள். பரீட்சித்து மகாராஜனை கர்ப்பகாலத்தில் காப்பாற்றியதால் கர்ப்பிணி பெண்கள் ஸ்ரீமத் பாகவதத்தை படிப்பதோ அல்லது கேட்பதோ மிகவும் நல்லது. உத்திரையின் கர்ப்பத்தில் இருந்த குழந்தையை ஆபத்து காலத்தில் காப்பாற்றினான் கண்ணன். அதனால் ஆபத்து காலங்களில் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கவும் அல்லது படிக்கவும் செய்யலாம். ஆபத்துகள் நீங்கும், சம்பத்து ஏற்படும், பொதுவாக மனதில் அமைதி நிலவும். அப்படி என்ன ஏற்றம் உள்ளது இந்த பாகவதத்தில்? கண்ணனே இந்த புராணத்தில் உள்ளார். கண்ணன் புறப்பட்டு ஸ்ரீ வைகுண்டத்திற்கு செல்கிறார். அவர் 100 வருடங்களுக்கு மேலாக இந்த பூவுலகில் வாழ்கிறார். அன்றோடு துவாபர யுகம் முடிகிறது, கலியுகம் ஆரம்பமாகின்றது. துவாரகா பட்டினம் கடலுக்குள் மூழ்குகின்றது. அத்துடன் சத்தியம் குறைகிறது, அதர்மங்கள் தலைதூக்க ஆரம்பிக்கின்றது. அப்படி கண்ணன் புறப்படும் பொழுது உத்தவர் கண்ணனிடம் வருகிறார். கண்ணன் அவருக்கு மிகவும் நெருங்கிய நண்பர், சிறந்த பக்தர். அவர் கண்ணன் திருவடிகளை வணங்கி கேட்கிறார், கண்ணா, உன்னுடன் நாங்கள் பல வருடங்கள் இணைந்து வாழ்ந்து விட்டோம். நீயோ இப்பொழுது புறப்பட்டு செல்கிறாய். நீ இல்லாமல் நாங்கள் எப்படி வாழ முடியும்? நீ இப்படி திடீரென்று எங்களை விட்டுவிட்டு சென்றால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஒன்று நீ எங்களுடனே இரு, அல்லது நீ எங்களுடன் இருப்பதற்கு ஒரு வழி செய்துவிட்டு போ என்று கேட்கிறார். உத்தவருடைய இந்த கேள்விக்கு கண்ணன் கூறுகிறார், ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் நான் எப்பொழுதும் இருப்பேன். இனி யார் என்னை அனுபவிக்க வேண்டும் என ஆசைப்பட்டாலும் ஸ்ரீமத் பாகவதத்தை வாசிப்பதன் மூலம் நான் உங்களுடன் இருக்கும் அனுபவத்தை பெறுவீர்கள் என்று கூறினான். ராமாயணம் எப்பொழுதெல்லாம் படிக்கப்படுகின்றதோ, எங்கெல்லாம் ஸ்ரீராமனின் நாமம் உச்சரிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் கண்களில் நீர் பெருக அதனை கேட்டுக்கொண்டு அனுமன் அமர்ந்து இருப்பார். அதேபோல் எங்கெல்லாம் ஸ்ரீமத் பாகவதம் வாசிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் கண்ணன் இருந்து கேட்கின்றான். நமக்கு வேண்டியது கிடைக்கிறதோ இல்லையோ, கண்டிப்பாக கண்ணன் நமக்கு கிடைத்து விடுவான். பக்தி நமக்கு கிடைக்கும். இதைவிட வேறு என்ன வேண்டும்? கண்ணனே ஸ்ரீமத் பாகவத புராணமாய் சப்தமயமாய் இருக்கின்றபடியால் நமக்கு சகலவித நன்மைகளும் செய்யும். மன சாந்தியை கொடுக்கும், செல்வத்தை கொடுக்கும், அந்த லோகத்தில் மீளாத இன்பத்திற்கு வழி செய்யும். இதனை வாசிக்கும் ஒவ்வொருவரும் மன அமைதியுடன் சந்தோஷமாக வாசிக்க வேண்டும். இந்த பாகவத புராணம் ஸ்ரீ சுகதேவரால் பரீட்சித்திற்கு சொல்லப்பட்டது என்பதை நாம் அறிந்தோம். இது 12 ஸ்கந்தங்களை உடையது. இதன் உயர்வினை பற்றி பத்ம புராணத்தில் மிக அழகாக கூறப்பட்டுள்ளது. அதனை நாம் இன்று முதல் காண்போமா? ஒரு கன்று குட்டியின் மேல் உள்ள அன்பினால் தாய் பசு அதன் பின்னாலேயே ஓடும். அதனுடைய கண்களில் அன்பும் பாசமும் பொங்கும். இந்த பாகவதத்தை யார் சொல்கிறார்களோ அல்லது யார் கேட்கிறார்களோ அவர்கள்தான் கன்றுக்குட்டி ஆவர். கண்ணன் தான் தாய் பசு ஆவார். பாகவதம் சொல்லப்படும் இடங்களில் பகவான் கண்ணன் நம் பின்னே தாய் பசுவை போல் ஓடி ஓடி வருகிறான். இதைவிட நமக்கு வேண்டியது என்ன? தேவர்களுக்கு கூட அமிர்தம்தான் கிடைத்தது. ஆனால் சப்த அமிர்தமான பாகவத அமிர்தம் கிடைக்கவில்லை. அத்தகைய ஏற்றமுடையது ஸ்ரீமத் பாகவதம். நைமிசாரண்ய கஷேத்திரத்தில் சௌனகர் முதலான ரிஷிகள் சூத பௌராணிகர்களுக்கு முன் அமர்ந்துள்ளனர். மிகவும் உயர்ந்த கஷேத்திரம் நைமிசாரண்யம். இதனை நிமிஷ கஷேத்திரம் என்றும் கூறுவர். ஒரு முறை ரிஷிகள் அனைவரும் கூடி பிரம்மாவிடம் தவம் செய்ய சிறந்த இடம் எது என்று கேட்க, ஒரு தர்பையை எடுத்து அதனை சக்கரமாக உருட்டிவிட இந்த இடத்தில் வந்து நின்றதாம். அதனால் இது நைமிசாரண்ய கஷேத்திரமாயிற்று. இந்த இடம் சத்சங்கத்திற்கு மிகவும் சிறந்த இடமாக சொல்லப்படுகிறது. ரிஷிகள் கலியுகத்தில் எது சிறந்த தர்மம் என அனைவரும் பேசிக்கொண்டனர். பக்தி வளர வேண்டுமென்றால் ஸ்ரீ கிருஷ்ண கதையே சிறந்தது என்று பேசிக்கொண்டனர். ஸ்ரீ சுகர் பரீட்சித்திற்கு பாகவதத்தை கூறும் பொழுது உடன் இருந்தவர் ரோமஹர்ஷனர். இவருடைய மகனே சூத பௌராணிகர். ஓரிடத்தில் இந்த ரிஷிகள் அனைவரும் கூடியிருக்க அங்கு நாரத மகரிஷி வருகிறார். அவருடைய முகத்தில் கவலை அதிகமாக இருந்தது. இதை கண்டு ரிஷிகளுக்கு ஆச்சரியம்.
ரிஷிகள் நாரதரிடம் தாங்கள் கவலையுடன் இருக்க காரணம் என்ன, எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டனர். நாரதர் கூறுகிறார், ரிஷிகளே, பத்ரிகாசிரமம் சென்றேன், ராமேஸ்வரம் சென்றேன், ஸ்ரீரங்கம், ஹரிச்சத்திரம், குருட்சேத்திரம், காசி, கயா, புஷ்கரம், பிரயாக என பல இடங்களுக்கு சென்றேன். பல புண்ணிய நதிகளில் நீராடினேன். ஆனால் மனிதர்களிடத்தில் உண்மை இல்லை, பொய் பேசுகின்றனர். அப்பொழுது நான் யமுனை கரைக்கு வந்தேன். அங்கு என்ன நடந்தது தெரியுமா என நாரதர் கூறிய கதையை ஸ்ரீமத் பாகவதம் பதிவை 7 காண்போமா? நாரதருக்கு அப்படி என்ன கவலை என்பதையும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.